கொம்பே தம்பி நீ வண்டி புறான காப்பு கட்டிக்கிற நட்சக்கினா அவருக்கு கண்ணாடி போடாது
பப்புனா சார் வந்து எந்த கதையும் நீ அடிக்கூடாது. நீ கொலகட்சி உள்ள போடுவா நீங்க ஊர் தோற்று முடியாது. ஊர் சோறு வேணுமா ஜெயில கறி வேணுமா? அதான் ஊரு சோறா கறி சோறு? யாரு எந்த காவலர் வெளியே வந்தாலும் அடிக்கூடாது. பயம் இந்த நேரம் யாரு உனக்குதான் என்ன ஒண்ணு அவசியம். யாரு எப்பேற்பட்டவன் நீ அழகாதான் அடிப்படியா மாதிரி பாண்ட பாடி தப்பு தானே. பாடி பாண்டி எனக்கு சமைச்சு சாப்பிட தெரியாதா? நீ சமைச்சு சாப்பிட்டியா? பாட்டு எழுதணும் நான் பாடு. நீ நல்லா பாடுப்பா. யார் பாடு? நல்லா பாடி பாடு. பயம் அம்மாட்டு கண்டடி வச்சுக்கிறான். பூச்சி நான் கடையில காட்டு விட்டு வர பொருளாதான் பகல் வரும் ஏன் ஒரு காலம் கூலி ஒரு காலம் வரும். மொத்த நீ சக்திக்காக சபதம் பண்ணாலும் நீ சேமாத்தா அன்னைக்கு மாட்டினா கும்பிடுவான். நினைச்சுக்க முதல்ல நீ எப்படி வரியா? தாடி போடாதியா போனா அதான் பாரு. அடிச்சு அடிக்கிற ஒரு மரியாதை தேவையா? மனித நல்ல சாவரா பாய் பாய் பாங்க மாட்டாங்க.
அடிச்சுங்க என்னப்பா ஏன் பெரிய வெல்லிங்க அடிச்சுங்க அடிக்கிறா அடிக்கிறா வலிட்டு வேற டிபார்ட்மெண்ட் சூடவில்லை ஒண்ணு கிடையாதுங்க மாப்பு தண்ட நோவுப்பா தண்ட நோவுது துட்டுமா துட்டு என்னப்பா துட்டுமா துட்டு துடா துட்டு வா துட்டு யாரு எப்ப யார் அடிக்கிறாங்க நம்ம சரிடா நான் எப்படி தெரியும் பூசாப்பா யாருக்கு வாங்கிட்டீங்க உன்னை யார் அடிக்கிறாங்க அவங்க அம்மா சரிங்க அவங்க அப்பா புடிங்க மாய மோகினி ஓய் 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 அங்கனா கம்முன் பேசுறேன் என்ன சிரிச்சியாக்கா சிரிச்சாடியா சிரிமாக்குதே வாய் மண்ணா சதிக்கு இந்த காட்டு சிரிச்சிப்பா அந்த அச்சிக்கீடா என்னடா என்ன கவுச்சிக்கீ அதேடா ஏய் இது ரத்னபுரி கோட்டையிலே எங்க கீழே இல்லாம எத்தனை பூரி ரத்னபுரி கோட்டை ரத்னபுரி கோட்டை 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 குடியே நான் மீது என்னாவ வாதாவி வேளாவி என்று சொல்லிக்கிறேன் இருவரும் சீர சிறப்போட செய்கிறார் எங்கள் கீழே யாரும் இருக்க கூடாது இந்த வாதியம் எங்கி சென்றாலும் தெரியவில்லை நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல சாமி அநியாய அக்கிரமம் நடந்தா வாழ்வா பழுத்துங்க நேர்மைக்கு பாடு பரவா சீக்கிரம் போய் சேர்த்துருவாங்க பழுத்துங்க சொல்றேன் ஐயா குடும்ப செலவு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க கேட்கறவங்க கேட்கலாம் வேணும் சார் நீ சொல்லி ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டுங்க வாங்கினது 10,000 திருப்பி கொடுத்துட்டு கம்மியாட்டு இன்னும் துட்டு நாய் மாதிரி கத்துறாங்க நீ பேசி நான் வந்து ஏங்க குடும்ப செலவு கேட்டு ஒரு 10,000 வட்டியில தருங்க கட்டி வெட்டி 110 ரூபாய் 10 ரூபாய் நல்லா பண்ணல பாதியில போய் மாடி சாவானே நான் காம கட்டி வச்சு வந்து வாங்கி நம்ம அடிச்சதே கேக்குறோம் போய் சேரு நம்ம அடிச்சதே கேக்குறோம் அவன் போய் படுத்து விட்டாங்க 110 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சு 1 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் ஆச்சு பணம் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு ஐயா நீ அசலையே போனாலும் கூட வட்டி வட்டி வார வாரம் கொடுத்துறாங்க யார் அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க நீ அசல மெதுவா கூட குடி ஆனா எனக்கு தேவை வட்டி கரெக்ட்டா வந்துரும் கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்வாக்கு தவறாம பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது ஐயா வாரத்துக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கம்மியாக்கி 300 துட்டு காட்டுறான் டேய் கம்மியாக்கி யாரியா அவனே கேட்க மாட்டானா நீ வார வாரம் கொடுத்து வட்டிடா அசல கொடுக்கல நான் கம்மியாக்கி உங்ககிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ண போறியா என்ன கணக்கு தெரியுமா ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு நாச்சு 10,000 அவங்ககிட்ட வாங்க எவ்வளவு 10,000 வாங்க துட்டு கொடுத்துட்டு ஏன் கேக்குறான் டேய் உன் பேச்சு வேமா வரேன் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்து ஆமா அசல திருப்பி கொடுத்தா கணக்கு வச்சிடலாம் வட்டி கொடுக்கல வட்டி கொடுக்கலாம் இந்த வார வாரம் கொடுத்தீங்க சாமி கோபப்படுறது ஏதோ சுகர் இருக்குது வீட்டுக்கு வேற மாத்திரை போடுறேன் ராத்திரி 10 மணி ஆனா நீயே ஊசி போட்டுக்கிற ஜெயிச்சுக்கிட்டா என்ன தெரியும் பணம் கொடுத்தது அவரு வாங்குறது நான் நமக்குள்ள தகராறு நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு நான் வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துறேன் 10,000 கொடுத்துட்டா வயிற்று 20,000 போச்சு ஆமா வட்டி கொடுத்தா வாரம் 2,000 தரேன் எனக்கே தெரியும் உண்டு போட்டு நீங்க இல்லாம ராகில சொல்லுங்க
பாத்துட்டு என்ன அடிக்கிறான் கம்மி இருக்கான் கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து தண்ணி சாப்பிட்டு என் தங்கச்சி போட்டு போட்டு அடிக்கிறானா அதனால கூட்டு வீட்டுல நானே வச்சுக்கிறேன் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் பாதுகாப்பா நானே வச்சுக்கிறேன் ஆமாங்க அப்படின்னு சொல்றா இது கொழுத்து போறியா சரி வாங்க தம்பி நாம் தேவரும் ஒன்றாக பிறந்து அன்று முதல் இன்றவரை பெருமானுக்கு கடமையாக தவம் செய்தோம் பிரம்மன் மனமைந்து பிரம்மாஸ்திரம் கொடுத்தான் அவர் என்ன வரைத்தான் 7 12 வயதிலே பிரம்மாஸ்திரத்தை பெற்ற நீங்கள் 18 16 வயதிலே சென்று சிவனை வேண்டி தவம் செய்து சாகாவரை பெற வேண்டும் என்று சொன்னார். அதன் பிரகாரம் நான் எங்கு செல்ல வேண்டும்? கைலாய செல்ல வேண்டும். புறப்படு.
மாண்டவன் இருக்கின்றான் இதை அறிந்தவர் மனதில் அறிப்பறந்தான் அழகாய் சிரிக்கின்றான் அழகாய் சிரிக்கின்றான் மாண்டவன் இருக்கின்றான் தெரிந்தவர் மனதில் அறிப்பறந்தான் அழகாய் சிரிக்கின்றான் அழகாய் சிரிக்கின்றான் மாண்டவன் இருக்கின்றான் அறிந்தவர் மனதில் அறிப்பறந்தான் அழகாய் சிரிக்கின்றான் அழகாய் உதிக்கின்றான் நாராயணம் நாராயணம் குறிஞ்சி என்றால் மலை மலை கழக முருகன் முருகன் பிதா சிவன் சிவன் ஏறுவத ரிஷபம் ரிஷபத்தை படுத்தது பிரம்மா பிரம்மா மனைவி சரஸ்வதி சரஸ்வதி கையில் வீணை வீணைக்குரியவன் நாரதன் நாரதன் செய்வதுதான் கழகம் கழகத்துக்குரியவன் தக்கன் தக்கன் மகளோ தாட்சாயினி தாட்சாயினி கையில் வந்து கபாலம் கபாலத்துக்கு உதிரம் உதிரத்துக்குரியவன் அரக்கன் அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமத்தரைக்க சக்கரம் சக்கரத்துக்குரியவன் திருமான் திருமான் மார்பில் அமரக்கூடிய திரு மகாலட்சுமி இப்பெரும் சபைக்கு முன்பதாக வந்திருப்பவன் சக்தி லோகத்தை ஆளக்கூடிய நான்முக தேவனுக்கும் சரஸ்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நாரதன் என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிறத்தானது 1000 சுக்கலூராக போக வேண்டும் என்று என் தமையன் தக்கன் கொடுத்த சாபம் தாங்கியிருக்கிறது. இன்று தினத்தில் கலகம் செய்ய வேண்டும். என்ன செய்வது? சரி, என்னுடைய தாத்தாவை ஞானத்தால் உணர்ந்து பார்த்தால் நிச்சயமாக கலகத்துகளை பிறக்கும். அறிவோம் நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே அறிவோம் நமோ நாராயணாய நமகே. கலகம் கிடைத்து விட்டது. ரத்னபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய பாதாபி எனதாபி 2 அரக்கர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவரிடம் சென்றால் நிச்சயமாக கலகத்துக்கு வழி பிறக்கும். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபியர் கொஞ்சம் ரமணா 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 மச்சான் வாய் சித்தமா சம்பி சகலமாரி ஒரு மாதிரியா கூப்பிடுறா. யார் தெரிஞ்ச பாரு ராஜா, இவரு சேலத்து ஒட்டடா அவரு. ஒட்ட கந்தல டூர் வர்றாரு. கண்டல மண் வர்றவரா அவரு யாரா அவன் நமக்கு தெரிஞ்சாடுறாண்டாலே தெருவா பூ விக்கிறாள்ரா சொல்றேன். யோ பூதாவிக்கு அழகா ஒரு தட்டுல வச்சிருக்க கூடாது கையில தலையில சுத்திக்கிட்டு இருப்பா ஆமா மார்கணங்களை குடுக்குறியா முழங்கணங்களை குடுக்குறியா அது எப்படி மார்கணங்களே முழங்கணங்களே
அந்த காலத்துல மாறு கணக்கில் தான் கொடுத்துட்டாங்க. இப்ப காலம் மாற மாற முழங்கணும் காய் போச்சு. அந்த காலத்துல ஒரு மாறு பூ வாங்கினா என் வீட்டு 4 பொம்மையாட்டி வச்சுக்கோங்க. யார் 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 தெரியாது. என் மொண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். ஏறி போயிடுது கொழுப்பு உனக்கு. கொழுப்பு அடக்கிறது நானும் ஒண்ணுதான். இவர் அவருன்றா வேற ஆள்றா. ஜிலேபிடா நாராயணன் கோவிந்தா வேற ஆள்றா. அது பத்த தெரியல. நெத்தில பட்டை, கழுத்துல பட்டை, கையில கட்டை, உடம்புல இல்ல சட்டை. இந்தாலும் கல்யாணம் ஆகாத பட்டை. நாராயணன் லைன்ல வந்துச்சு. லைன்ல வார்த்தை உரைக்கிறா. யார் சாமி நீங்க? நான் முட்டம் துறந்த மகன். நீ முட்டை துண்டுறோம்னா நாங்க முட்டை போடுற கோழியே துண்டுறோங்க. அப்படி கிடையாது. மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி மூன்றாசி வெறுத்தவர் நான். வாசி வெறுத்துறா. ஆமா. எங்கனா போய் தூ மாட்டி சாவு. எதுக்கு அவன் என்ன பேஜார் பட்டுக்கறான். மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி இந்த 3 ஆச்சி வெறுத்துட்டு ஏன் மனுஷன் வளாத்திக்கிற நீ? நான் ஒரு மகன். நீ பெரிய மாகாணண்டா அவரு. மகனடா. திருலோக சஞ்சாரி. ஓ திட்டு பையன் கம்யூனிட்டியா? பேமானி. நீதான் சொன்ன திட்டு பையன் கம்யூனிட்டி. திருலோக சஞ்சாரி நான் ஒரு முனிவர். ஓ முனிவரா? ஆமா. நாரத மகா முனிவர். யாரு? முனி முனி இந்த நாய் முனிய மாட்டு முனியா சாமி. சியரிகரி கோகுல ரமணா திருவடி சரணம் கண்ணா சியரி கோகுல திருவடி சரணம் கண்ணா அப்புறம் பேசு அப்புறம் பேசு என் தந்தை பேர் என்ன தெரியுமா? என்னங்க? நான்முகதேவன். நான்முகதேவன் பிரம்மதேவன் படிக்கும் கர்த்தா. ஓ அவங்க அப்பா பிரம்மனை பிடிக்கிறவராண்டா. உங்களுக்கு ஒரு சொல் வீட்டுக்கு 4 நாள் வாங்காம. இப்ப வியாபாரம் ஆவா சாமி. உங்களுக்கு வந்தா 4 பிரம்மனை வாங்க அவங்க வீட்டுக்கு. அந்த பிரம்மன் இல்லடா. வேற என்ன? படிக்கும் கர்த்தா. எல்லாம் பச்சை சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை படைப்பது என்னுடைய தந்தை. ஆமா. உலகத்துல உள்ள உயிரை படைத்து ஒப்பாவா? ஆமா. இங்க உட்காந்துக்கிறவங்களா? என்னோட தந்தை தான் படைத்தார். நின்னுங்கிறவங்களா? என்னோட தந்தை தான். தூங்குறவங்களா? என்னோட தந்தை தான். ஒப்பும் ஒரே ஆளா? எங்க அப்பா ஒரே ஆள் தான். இவ்வளவு பேருமா? ஆமாண்டா. வேலைக்காரன் போட்டு வேலைக்காரி எங்க அப்பா. தோக்கறேன் அவனை பச்சது. என்னோட தந்தை. என்ன பச்சது? என்னோட தந்தை. தம்பி செவுல் நாய்க்கு முண்டை ராஜா. என்ன தந்தை? பாத்தா அடிக்கிற நீ காது கபடா கபடானா. ஏய். பாத்தா மூக்குல சேருவா ஊத்தும். என்னடா? காதுல புகை காலமா. மரியாதை. பாத்தா யாரு இன்னடா? ஏய். யாருடா? என்னடா? ஆத்து மக்களா பச்சது ஒப்பான வச்சுனே. அவ பச்சது ஒப்பான வச்சுனே. என்ன பச்சது ஒப்பனா? எங்க அப்பா நான் முனியாண்டி விலாசல வெங்காயம் மரம் வச்சினா. அது கோத்தால போய் கேக்குறேன். கோத்தால ஈச்ச மரம் வேலைக்கும். ஏய் சொன்னது நீதானே எங்க ஆத்தால நான் ஏன்டா கேக்குற? ஏய் அறிவு கெட்டவனே. யாருடா? அப்படி கிடையாது. இன்னாருக்கு நாயில் என்று எழுதுவது என்னுடைய தந்தை தான். அப்படினா தலையை தேய்திருதா? ஆமாடா. அடடே அவங்க தலையை தேய்திருது உங்க அப்பா வேலை. ஆமா. பாதி வேலை உங்க அப்பா பாதி வேலை அவங்க அப்பா. ஆமாடா. சரி உங்க அம்மா பேரு? முருகாக்குது உன்னுடைய தந்தை. உயிர் கொடுப்பது என்னுடைய தந்தை. ரைட். புரியுறதா? அவங்க அம்மா பேரு? சரஸ்வதி. அவங்க அம்மா இது சொச்சடியாண்டா. ஒரு 4 பிஞ்சு போடுமா? சாமி மழை காலமா இருக்குது வெக்க போட்டு மூடி வை. இல்ல உங்க அம்மா வெம்பிடும். நீ போய் வேடி அடியா. என்ன? அறிவு கெட்டவனே. சரஸ்வதி நாவில் குடிப்பது கல்வி கரசி கலைவாணி அப்படின்னு உரைப்பார்கள். கலைவாணியா? ஆமா என்ன கறாங்க? நாக்கல கூட இருக்கிறார். யார் நாக்கல? எல்லாரும் நாவிலும் கூட இருக்கிறார். ஏன் நாக்கல? உன் நாக்கல கூட 2 ஆயிதா இருக்கிறா. அவ இருக்கிறதால தானே இப்படி பேசி நடக்கற. யாரை கேட்டு குடும்பம் வந்தா? ஏன்டா? அட்வான்ஸ் கொடுத்தாளா? கேட்டு பேசினாளா? சாமான் தட்டி தரது இறங்கும்போது என்கிட்ட சொன்னாளா? எப்படா வாத்தா என் நாக்கல குடி வந்தா? அடிச்சன பல்லுகள்ல தட்டிடுவேன். டேய் கல்வி கரசி கலைவாணி என் தாய் நாவில குடியிருந்தாதான் வாய் திறந்து நல்லா பேச முடியும். பிள்ளையா பிறந்தவன் ஆத்தாளுக்கு ஒரு 3 செட்டி இடம் வாங்கி ஊடு கட்டி விடணும். நாக்கில் போய் உட்கார வச்சுக்கிற தண்ணி குடிக்கும் போது உள்ள போட்டா என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பிராண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருங்க. ஏங்க சீரக சம்பா அரிசிக்குது, டீலக்ஸ் பொன்னிக்குது, புல்லட் அரிசிலாம் இருக்குது. கல்வி அரிசி எங்க சாமிக்குது? கல்வி அரிசி இப்படி சொன்னீங்க. கல்வி அரிசி அந்த அரிசி எங்க இருக்குது? அரிசிக்குது அதுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? பள்ளிக்கூடம் போன இல்ல பரிசு கூட்டம்னா போயிருக்கிறியா? அவங்க கூட்டான போயிருக்கிறேன். ஆமா சார். பாட படிக்கிற பாரு. அதுதான் கல்வி. இன்னொன்னு கேட்காத கூட பச்சை கூட்டான போன்னு கேட்க. இன்னொன்னு கேட்காத கூட சாமி இல்ல அவங்க நேரா தனி தனி பாத்துக்கியா? நாளையில வந்து உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு நான் பாக்கலடா. நான் பாக்குறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் வருது தெரியாது, போறது தெரியாது. அப்படியே நூல் மார்க்கமா மறந்துடுவேன். நான் கூட அப்படித்தான் போய்ங்கிறேன். வரத்து தெரியாது, போறது தெரியாது. அம்மா ஓவரா பேசாத மாத்தா பலாலும் குத்துருங்க. சரி அது விடுடா. ரத்னாபுரி கோட்டை தானே? ஆமா இதானே? ஆமா. நிஜமாவா? ஆமா. எதுக்கு வந்த நேத்து வந்த? மயிரபுரம் வந்துருவாரு. நான் கேட்பாங்க கேள்வியா? அவர் சொல்ல மாட்டாரா?
தெரியாதுங்க மிஷின் கட்டிங் பண்றேன். டேய் ஏன்டா புடுங்க வந்து உடனத்துக்கு வந்துக்கிறேன் நானு ஒரே ஏத்து ஏங்க சாமியா என்னத்துக்கு வந்துக்கிறீங்க சாமியா? பாதாமி அனுதாபி சந்திக்க வேண்டும். ஆமா சரி நான் வந்திருப்பதாக கூறு. அனுமதி இல்லாத யாரும் உள்ள போக கூடாதுங்க. நீங்க வந்து சொல்லிட்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாரதர். நாதாரு டேய் கம்மிட்டு ஆயில நோயில சாமி யாருதான் மகாமுனிவர்? உனக்கு வந்து எனக்கு வரல நான் என்ன பண்ணேன்? உனக்கு வரலையா? பேர் வரல. சரி இந்த சாமாபடி என்ன கலகலையா ஓட்டு உசாமா? ஏய் யோக தண்டிடா. ஓ லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? தம்பிங்க பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என் கோவத்தை உன்னால அடக்க முடியாது. வளர்த்துக்கல என்ன? அவங்க ஊர்ல தான் அவங்க ரவுடி. வெளியே போயிட்டோம்னா வாய் அடக்கம் கை அடக்க தேவை. தம்பி நான் கல்வி இருக்க நேரத்துல 3 உலகத்தை சுத்தி வர வருவேன். ஏய் சொக்கா வாங்குறதுக்கே துண்டு இல்ல. என்னடா பேசிக்கிறீங்க? ஏய் என்னடா நீ பேசிக்கிற? நீ யாரடி என்ன பேசிக்கிற? ஏய். அத்தா வெளிய வரும்போது யாரனா பெரியல குட்டடா தம்பி. அந்த கைத்து மேல ஒன்னு வெச்ச கைத்து தூக்கிடா. நான் உன்னை வச்சுக்க. அட இப்படி குடிச்சு அட மேல தூக்கி போட்டுருவா. நீ மொத்தமே யாண்டாடியும் போயிட்டு காஞ்ச தேடி வரா. ஆமா இது யோக தண்டு. யோக தண்டா. இத வச்சுக்கிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படியே பலிக்கும். இத வச்சுக்கினே. ஆமா ஏய் இது பார்பி ஷாப்ல பின்னால முட்டு கொடுப்பாங்க அந்த கட்டை. நிம்மதிடா